வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இரு தினங்களுக்கு முன்னாடி நம்ம நோயாளி ராமதாஸ் இருக்கார்ல, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாப்புல. அதை நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க. அதில் அவர் முதல்வரை இழிவாக பேசினார் அப்படிங்கிறத விட அவர் தன்னுடைய மக்களையே இழிவாக தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறோம், சிலருக்கு வந்து தெரியாது. அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போடுறா அந்த கருப்பு சட்டைய. ஒன்றும் இல்லைங்க, அண்டம் கிடிக்கிடிச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, வயநாட்டில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆல்சோ ஃப்ளட்டும் அங்கே வந்திருக்குது. ஃப்ளட்டு வந்தனால தான் நிலச்சரிவே ஏற்பட்டு இருக்குது. இதை நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க மீண்டு வர்றதுக்காக ப்ரே பண்ணுவோம். வாட் எவர் இட் இஸ், அவங்க சேஃபாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய விஷ். நோயாளி சொல்லும் போதே நம்ம உஷாராக இருக்கணும். அன்றே கணித்தார் மனநோயாளின்னு. ஐயோ சாரிங்க, திரும்ப திரும்ப நோயாளினே வருது. மருத்துவர் வந்து அன்றைக்கே சொல்லும் பொழுது வந்து நாம உஷாராக இருக்கணும். ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இப்போ பாருங்க அது கொஞ்சம் திசை திரும்பி வயநாட்டில் நடந்து போச்சு. அங்கே ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு. ஸோ அவங்க நல்லபடியாக சேஃபாக இருக்கணும், மீண்டு வரட்டும். இப்போ நாம கண்டென்ட்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் 10%, அதாவது 10.5% இடஒதுக்கீடு நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும், எனக்கு அவமானமாக இருக்குன்னு வந்து மருத்துவர் சொல்லியிருந்தார்ல ராமதாஸ் அவர்கள். அது ஏன் சொன்னார், அவருக்கு ஏன் அவமானமாக இருக்குன்னு சொல்கிறாரு என்றால், அவருடைய மருமகளை தோக்கடிச்ச தன்னுடைய மக்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்காக நான் எதுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு கோட்டையில் போய் அவரை சந்திக்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் யாரை இழிவுபடுத்தியிருக்கிறார்? முதலமைச்சரையா இல்லை அவங்களுடைய சாதி மக்களையா? ஏன்னா இம்புட்டுனால அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தது 10.5% இந்த உருட்டைத்தான் வச்சு உருட்டின்னு இருந்தாங்க. இது ஆக்சுவலி உருட்டுன்னு இல்லை, அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்றது வேணும் தான். அதை தமிழ்நாடு அரசும் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய உரிமை, அந்த ஸ்டெப்பை யார் எடுக்கணும்னா ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். தமிழ்நாடு அரசால் அதை வந்து மூவ் பண்ண முடியாது. ஆல்வேஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாதுரையாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அழுத்தம் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் 69% இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. மண்டல் கமிஷன் இல்லைனா எதற்காக வந்திருக்கணும்? ஓபிசிக்கான அந்த ரிசர்வேஷன் எதற்கு மண்டல் கமிஷன் வந்து போட்டிருக்கணும்? இல்லாமல் டைரெக்டாக வந்து முதலமைச்சர் கையெழுத்திட்டு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்க முடியும். அம்பேத்கராலே முடியாத காரியத்தை தானே பல வருஷமாக போராடி மண்டல் கமிஷன் மண்டல் பரிந்துரையின் மூலமாக நமக்கு வந்து ஓபிசி மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு வந்து கிடச்சிருக்கு. இப்போ 50%, அப்போ வந்து எத்தனை சதவீதம் தெரில, 50 தான் நினைக்கிறேன். அதை நான் தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இப்போ நமக்கு ஓபிசிக்கு வந்து 50% இருக்கிறது. ஆல்சோ அந்த சாதி மக்களும் வந்து கண் விழிச்சிட்டாங்க. என்னன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு இளைஞர் வந்து, அதாவது கேம்பெயின் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு, அப்போ கேம்பெயின் அப்போ என்ன வந்து கேட்டார்னா, சௌமியா அன்புமணி கிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத பாஜக கூட நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டார். இந்த மாங்காய் மடையனுங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் அந்த சகோதரரை வந்து விரட்டுறாங்க அந்த கூட்டத்தில் இருந்து. இந்த அம்மாவுக்கும் பதில் தரல, சரி நீ போயிட்டு வான்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ இதில் விஷயம் என்னன்னா, இந்த விழிப்புன்றது அந்த சாதி மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதாவது நாய் வந்து எலும்பு துண்டுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு போகிற மாதிரி சில லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் கோடி புழங்கியிருக்கும். அந்த கோடி கூட்டணிக்காக மட்டுமே மோடியோட கூட்டணி வச்ச இந்த மாங்காய் மடையன்களுக்காக எதற்காக வந்து அந்த சாதி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்போ கீழே இருந்து அத்தனை மக்கள் கத்துறாங்களா? அப்போ அவங்கெல்லாம் யாருன்னு கேட்பீங்க. அவங்கள தான் சொல்கிறேன் மாங்காய் மடையன். அப்போ மற்ற மக்கள், அந்த சாதியில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்லாம் வந்து தெளிவானவங்க தான், உஷாரானவங்க தான். ஒரு சில கூமுட்டைங்களை தான் நான் சொல்கிறேன் மேங்கோ பாய்ஸ், மாங்காய் மடையன்கள்னு. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரர் தான் தன்னுடைய மக்களுக்காக யோசிச்சிருக்காரு. எதற்காக 10.5% இடஒதுக்கீட்டு, அந்த ஒதுக்கீட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத இந்த பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறீங்கன்ட்டு. அப்போ இந்த யோசனை, இந்த மக்களுக்கான யோசனை வந்து ஸ்மால் பெல்லும் பிக் பெல்லும் சுத்தமாக யோசிக்கலங்கிறதா உண்மை. இது அங்கே இருக்கக்கூடிய மாங்காய் மடையன்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், மீண்டுமே வந்து சொல்கிறோம், உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா, அந்த பிரச்சனையை பண்ணக்கூடியவன், அந்த கலவரத்தை பண்ணக்கூடியவன், அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒன்று ஒரு குடிசை வீட்டில் இருப்பான், இல்லைனா ஜெயிலுக்குள்ளே இருப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் இருப்பான். அவங்க பிள்ளைங்கள்லாம் தொடர்ந்து பட்டம் வாங்கிக்கிட்டே இருக்கும். நாம் வந்து பட்டம் வாங்காமல் படிக்காத தற்கொலையாகவே இருப்போம். படிச்சே இருந்தாலும் நமக்கு புத்தி வேலை செய்யாது. பிகாஸ் நம்மளோட தலைவன் ஒன்று சொல்லிட்டான், அதை வந்து சரி, அதை மட்டும்தான் சரின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ அப்படியேப்பட்ட தலைவன் நம்மளை ஒருத்தர் கண்மூடித்தனமாக நம்புறான் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு நல்வழியை காட்டணுமே ஒழிஞ்சு கெட்ட வழியை காட்டக்கூடாது. ஏதோ நடக்க போகுதுன்னு என்ன கலவரமா, வன்முறையா? அப்போ நடக்கிறதா இருந்தால்
அவங்க மருத்துவரும், அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே முன்ன வந்து நிக்கட்டும். அவங்க குடும்பம் முன்னாடி நின்னு, பின்னாடி அவங்க சாதி மக்கள்லாம் நின்னு போராட்டம் இல்ல சாரி. போராட்டங்கிறது அனுமதிக்கப்பட்டது. கலவரத்த பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க சொகுசா வீட்டுக்குள்ள இருந்துப்பீங்க. உங்க ஆட்களெல்லாம் கல்லையும், மண்ணையும் தூக்கி எறிய சொல்றது, இது பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது, இப்படித்தானே வந்து அம்பேத்கர் சிலை மீது எதுக்கு அந்த காழ்ப்புனே தெரியல. அம்பேத்கர் யாரு? அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்ல பிறந்து எளிய மக்களுக்காக போராடினவர். அவ்வளவுதானே ஒழிஞ்சு, சாதி அடையாளம் குத்தி, அவரு சிலை மேல பெட்ரோல் வெடிகுண்டு வீசி, அந்த பசங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படிக்கிற வயசு மாரி தான் இருக்குது. கேம்பெயின் அப்ப நடந்தது. தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. ஆனால், இந்த வெறுப்ப விதைச்ச ராமதாசும், அன்புமணி ராமதாசும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்ல சொகுசா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவர் ராமதாஸ படுத்தின பாடு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க யாரையுமே விட்டு வைக்கல. கலைஞரே விட்டு வைக்கல. மருத்துவர் ராமதாஸெல்லாம் ஜெயில்ல அடைச்சது உங்களுக்கு தெரியாமலா? ஆனால் அவங்களெல்லாம் கூட நீங்க எதிர்த்து பேசல. அதிமுகவோட கூட்டணி வச்சீங்க. கூட்டணி வச்ச அந்த காலகட்டத்தில தான் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்க. அடுத்து எடப்பாடியார் ஆட்சி நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதிக்க கட்சிக்கு மட்டுமே உங்கள ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இந்த திமுகல மட்டும் அப்படி என்ன காழ்ப்புன்னு தெரியல. அதாவது பிஜேபிக்கு வழிவிடணுன்ற நோக்கம் தான் இங்க நிறைய பேர் செயல்படுறாங்க. நாம் தமிழரா இருக்கட்டும், இப்ப பாமக கூட அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்குது. ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, சினிமாவுல தான் கத்திய தூக்குனா அது ஒரு ஹீரோவா, ஹீரோயிசமா, ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டா காட்டுவாங்க. ரியாலிட்டில பார்த்தா அதெல்லாம் ஹீரோ கிடையாது. ஒரு கிளவுனு. ஏன்னா, பைத்தியக்காரனுக்கு தான் சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது. ஸோ, நாம கையில வந்து கத்தி அருவாளைய தூக்குறோம்னா, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் பாதிக்கப்பட்டான்ற அந்த கேஸ் வேற. அதுக்கே கத்திய தூக்கக்கூடாது. பட் அதுவாவது ஒரு எமோஷனலா ஒருத்தன் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கும்பொழுது அந்த மாரி ஒரு செயல்ல இறங்குவாங்க. பட் அது வேற டிபார்ட்மெண்ட் வைங்க. ஒருத்தன் சொல்லி தன்னோட சாதிக்காக, மதத்துக்காக ஒருத்தன் கத்தியவோ, பொதுவா ஆயுதங்கள தூக்குறதே அடி முட்டாள்தனம்.